அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்ச் மாதம் 26ஆம் நாள் நிகழவிருக்கின்ற சுக்கிரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பலன்களில் மேசராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட பொது பலனாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, மேசராசி நண்பர்களுக்கு தற்போது 12ஆம் இடத்துல தான் சுக்கிரன் பயணித்து கொண்டிருக்கிறார். இவர் இந்த மார்ச் 26ஆம் தேதி பங்குனி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை ராசியிலே இருக்க போகிறார். விரயசனி காலத்தில் சுக்கிரன் தான் நமக்கு ஒரு மாதம் சந்தோஷமாக அவர் தான் கொடுக்க போகிறார். அப்போ நமக்கு இப்போ வரைக்கும் சனி பகவான் அப்படிங்கிறது மேசராசிக்கு 10ஆம் அதிபதி அண்டு லாபாதிபதி என்னாலும் கூட அவர் 12ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது விரயசனியாக செயல்பட்டு இப்போ நமக்கு 7.5 சனியினுடைய தொடக்கத்தில் இருக்கிறோம். ஒரு அச்சம் மனசில் இருக்குது. நம்ம யாருக்கும் பயப்படல, சனி பகவானுக்கு மட்டும்தான் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்வாரோ, ஏது செய்வாரோ, என்ன கஷ்டத்தை கொடுப்பாரோ, என்ன பண்ண போகிறாரோன்னு தெரியல. நான் நிறைய நம்ம காணொளி வாயிலாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன். சுய ஜாதகத்தில் சனி பகவான் யோகமாக இருந்துட்டார்னா, அந்த யோகாதிபதி சனி பகவானே வந்துட்டார்னா, அவரே கர்ணநாதனாக வந்துட்டார்னா, தயவு செய்து அவரை யோகமாக கர்ணநாதனாக பெற்றவர்கள் மேசராசி நண்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சனி மாதிரி கொடுப்பது உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கண்டம், பரிகம் அப்படிங்கிற நாமயோகம், விஷ்கம்பம், இந்த நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சனிதான் யோகம். விரய சனியை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த விரயங்களை தடை செய்வார். விரயங்களை நமக்கு நிறுத்தி வைப்பார். தேவையில்லாத அலைச்சலை கொடுக்க மாட்டார். தேவைக்காக மட்டும்தான் நம்மளை பயணிக்க வைப்பார். நல்ல விஷயங்களை மட்டும்தான் நமக்கு நடத்தி கொடுப்பார். உழைப்புக்கேற்ற வருமானத்தை கொடுத்துருவார். நல்ல பொசிஷனில் உட்கார வச்சுருவார். அவர் கஷ்டத்துலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வர்றது சனி பகவான் தான். ஆயுள்காரகன் சனி பகவான் தான். ஆயுளை பற்றிய பயம் தேவையில்லை. உடல் அசூரியங்களை பற்றி பயம் தேவையில்லை. இந்த விஷயத்திலெல்லாம் சனி யோகமாக இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதே மாதிரி கருணநாதன் அப்படிங்கிற விஷயம், கௌரவ கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், சகுனி கருணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக சனிதான் கருணநாதன். அவர் 12ஆம் இடத்துல அயன சைன போக விரயஸ்தானத்தில் இருந்தால் அவர் பார்க்கின்ற இடத்துக்கெல்லாம் பலனை பன்மடங்காக நல்ல விஷயத்தை பண்ணி கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கருணநாதனாகவோ யோகாதிபதியாகவோ இந்த சனி பகவான் இல்லை என்றால் மட்டும்தான் அவர்களுக்கு கண்டிப்பாக சுயஜாதகத்தை பார்த்து இந்த சனி அவயோகமாக இருந்துட்டார்னா அவருக்கான பரிகார ஸ்தலங்கள் வழிமுறைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக உட்பட்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் நம்மளை அவர் மிகப்பெரிய பாதிப்புகள் விடுவிச்சு விடுவார். அதனால் மேசராசி நண்பர்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். எதற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு 12ல் சனி இருப்பது நம்மளை ஃபஸ்ட்டு தூக்கத்தை கெடுத்திருக்கிறார். மன உளைச்சல் அதிகப்படுத்தியிருக்கிறார். கண்களை மூட முடியல. இதுதான் விஷயம். ஏதாவது ஒரு சிந்தனைகள் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது. எந்நேரம் தூங்குகிறோம், எந்நேரம் படுக்கிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியல. எத்தனையோ கோயில்களுக்கு போகணுன்னெல்லாம் மனசில் தோணுது. ஆனால் போனால் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியல. நிறைய விஷயங்களில் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிட்டுருக்குது. இதெல்லாம் எப்போ சரியாகும்? என்னுடைய தொழில் ரீதியாக நான் ஒரு முன்னேற்றத்தை சில பேர் அடைய முடியலை. அது ஒரு மிகப்பெரிய தடை தாமதமாகவே இருக்குது. நாளைக்கு ஒரு விஷயம் நடந்துடும், நல்லது நடந்துடும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஃபெயிலியர் தான் ஆகுது. இப்படியாகவே முன்னுக்கு பின் முரணாக போயிட்டுருக்குது. இதுக்கு ஒரு காரணம் சனி பகவானை யோகாதிபதியாக பெறாதவர்களுடைய ஜாதகத்தில் தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கும். அதனால் மேசராசி நண்பர்கள் எல்லோருமே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்களா? எல்லோருமே பொருளாதாரத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? யாருமே சிறப்பான உத்தியோகத்தில், வருமான உத்தியோகத்தில் இருக்க மாட்டாங்களா? தொழில் அதிபர்களாக நல்லா இருக்க மாட்டாங்களா? அப்போ எல்லா விதத்திலும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே சனி பகவான் யோகமாக இருப்பார். சரிங்களா? இப்போ இந்த சனி பயிற்சியே மேசராசிக்கு எப்படி நடந்திருக்குன்னு கேட்டால், சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிற போது சனி பகவான் அவர் கூட சேர்ந்துருக்கிறார். அப்போ சுக்கிரன் வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால, அது உழைப்பின் மூலமாகத்தான் அது சாத்தியமாகும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய நீதி, நேர்மை, நம்பிக்கை, நாணயம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நற்பெயரை பெற்றுக் கொடுக்கும். அதை உணர்த்துறதுக்கு சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து அந்த மகாலட்சுமி தெய்வ கடாட்ச அம்சத்தில் அந்த பயிற்சி நடந்திருக்குது. இதை விட மேசராசிக்கு என்ன நன்மை வேண்டும்? ஆக வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குதுங்க ஐயா, பல விதத்திலும் எனக்கு போராட்டங்களாக இருக்குது. அப்படி என்றால் சுயஜாதகத்தை தெளிவாக பாருங்கள். சுயஜாதகத்தை தெளிவாக பாருங்கள். தீர்வு கண்டிப்பாக இருக்கும்.
மேலோட்டமான பலன் பார்த்தால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்காது. சனி 12 வந்துட்டார், 7.5 சனி ஊன்னு பயமுறுத்தினா இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. 7.5 சனி காலத்தில் தான் கோடீஸ்வரன் ஆகிற வாய்ப்பெல்லாம் சனி கொடுப்பார். 7.5 சனி காலத்தில், விரைய சனி காலத்தில் தான் பணத்தை வாரி வாரி கொட்டி இறப்பார் சனி பகவான். வசதியான வாழ்க்கைகளை வாழ்வதற்கான வழிமுறை அவர் தான் கொடுப்பார். அப்பேற்பட்ட பகவான் ஐயா சனி பகவான். மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. தப்பு செய்தவர்கள் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டும், தவறு செய்யாதவர்கள் ஏன் பயப்படணும்? உண்மைக்கு புறம்பாக, சட்டத்துக்கு புறம்பாக செயல்கள் செய்தவர்கள் மட்டும்தான் சனி பகவானுக்கு பயப்படணும். நேர்மையாக இருக்கிறவங்க எதுக்கு பயப்படணும்? ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்க கஷ்டப்படுத்துவார், ஆனால் கைவிட மாட்டார், நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆனால் எந்த அளவுக்கு திருட்டுத்தனமாக பணம் சம்பாதிக்கணும், எந்த அளவுக்கு அடுத்தவனுடைய காசு பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினச்சி வாழ்கிறவங்களுக்கு சனி பகவான் கூடவே இருந்து எடுத்துக்கன்னு கொடுப்பார். கரெக்டாக எந்த இடத்துல தலைகீழ திருப்பணமாக திருப்பி விட்டுருவார். அப்போ தான் அவங்க நினைப்பாங்க, எல்லாமே இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சே, எப்படி இப்படி ஆகும்? சனி பகவான்னா சும்மா சாதாரணமா? அதனால் மேசராசி நண்பர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுய ஜாதகத்தை தெளிவாக ஒரு முறை பார்த்துக்குங்க. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் சனி பகவான் 7.5 சனி காலத்தில் நமக்கு சுக்கிரன் ராசிக்கு வர்றாருன்னா கண்டிப்பாக முதலீட்டாளர்கள் அப்படிங்கிற விஷயம், யாரை நம்பி முதலீடு பண்ணுறோம்? உங்களுடைய வாழ்க்கை துணையை நம்பி முதலீடு பண்ணுங்கள். கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், அவங்கள நம்பி ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அவங்கள நம்பி தொழில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. குடும்பத்தில் பொருளாதாரம் சிறக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை துணை விஷயத்தில் நம்பிக்கை வச்சு பயணிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறைகள் நிவர்த்தி ஆகும். இதுதான் சுக்கிரன். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி ராசியிலே இருந்தால் வீட்டில் மேசராசிக்காரவங்களுடைய சொல்ல மதித்து நடங்க இந்த காலகட்டத்தில். அப்போ மேசராசிக்காரவங்களுடைய சொல்லுக்கும் வாக்குக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற குடும்பம் வசதி வாய்ப்பை நோக்கி போகும், பிரச்சனை இல்லாத குடும்பமாக இருக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில்தான் முடியும். சகல விதத்திலும் சகல ஐஸ்வர்யங்களையும் சுக்கிரன் தான் கொடுப்பார். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மனம், எண்ணம், சிந்தனைகள் போலவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பொன்பொருள், ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். ஆக வாழ்க்கை துணை விஷயத்தில் நல்ல அந்யோன்யம், பாசம் அப்படிங்கிற ஒரு பிணைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அப்போ சக ஊழியர்கள் ஒன்றா வேலை செய்யக்கூடியவங்க இந்த நேரத்தில் இதுவரைக்கும் இருந்த அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், நம்மளை போட்டு கொடுத்த விஷயங்கள், நம்மளை பார்த்து பொறாமப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் மாறும். சுக்கிரன் அதெல்லாம் மாற்றிடுவார். அப்போது அந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ யார்கிட்டையெல்லாம் தொடர்பில் இருக்கீங்களோ அவங்களையெல்லாம் ஒரு நல்ல சிந்தனை, நல்ல மனப்பான்மையை கொடுத்து நம்மளோட ஒரு அந்யோன்யமாக பாசத்தோடு பயணிக்க வைக்கக்கூடிய காலம். சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. வியாபார அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, இதெல்லாமே சிறப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, களத்திர ஒற்றுமை, நல்ல வரன் அமையக்கூடிய நேரம் இந்த நேரம். சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். துலாம் ராசி அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறார். அதாவது இதுவரைக்கும் நம்பிக்கை துரோகங்கள் நடந்த காலம் மாறி இனி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களோடு நல்லவர்களாக மாறி மேசராசி நண்பர்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவார்கள். இதுதான் 100% உண்மை. குரு பகவானும் 5ஆம் பார்வையால் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு அசுர குருவும் தேவ குருவும் சேர்ந்து அந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குரு பணம் கொட்டி கொடுப்பார். அதே சமயத்தில் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்க, இந்த பணம் பொடி நல்லா இரு. எப்படி இதெல்லாம் யார் சொல்லுவா? கூட பழகின நண்பன் சொல்ல, இந்தா வச்சுக்க பாரு நல்லா இரு. ஒரு கஷ்டம் நீ என்கிட்ட வந்த, சரி இந்தா பொடி, உனக்கு என்னையா பிரச்சனை, சரி நான் சரி பண்ணி தரேன், இந்த பணம் வேணும், ஏதோ ஒரு ஜாமீன் போடணுமா, ஒரு ஒத்தாசை பண்ண, இந்தா பண்ணுறேன் போடுறேன் வாங்கிக்க நல்லா இரு. இந்த நேரத்தில் போய் நம்ம அதை கேட்டோம்னா கட்டாயம் நடக்கும்யா. இந்த நேரத்தில் கேட்டோம்னா கட்டாயம் நடக்கும். பெண்கள் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கணவர்கிட்ட என்னையெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் கேட்டுக்கங்க. அவர் எல்லாமே வாங்கி கொடுப்பார், மறுக்க மாட்டார். ஏன்னா செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கிரன் இருப்பது அப்படிங்கிறது பிருகமங்கல யோகத்துக்கு ஒப்பான ஒரு விஷயம். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தம், நம்ம உடம்பு, நம்ம வலிமை, ஒரு பலம், எதையுமே தைரியமாக தன்னம்பிக்கையாக செஞ்சுருவோம், வாழ்ந்துருவோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் வீட்டில் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது இந்த பெண் அப்படிங்கிற விஷயம், ஆக ஆண் பெண் உறவு ரொம்ப வலுவாக இருக்கும்.
இதுதான தேவை. குடும்ப ஒற்றுமை தேவை, ஆண் பெண் உறவு சிறப்பாக இருக்கணும், அவ்வளவுதான். அந்த களத்திர சுகம், இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடிய நேரம், நல்ல பாசமாக இருக்கக்கூடிய நேரம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது, வாகன சேர்க்கை அப்படிங்கிறது, ஏன்னா சுக்கிரன் வாகன சேர்க்கை. அதேமாதிரி விரும்பிய உணவு பதார்த்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய யோகம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அத்தனையும் வாங்கக்கூடிய நேரம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு பிரிட்ஜு உடஞ்சி போயிருந்துச்சு, ரிப்பேர் ஆகி போயிருந்துச்சு, மாற்றக்கூட முடியலைன்னா இப்போ மாற்றிடுவோம், புதுசே வாங்கிடுவோம். ஏன்னா சுக்கிரன் எல்லாமே புதுசாக தான் வாங்க சொல்லுவார், பழசு வேண்டான்றுவார். அவருக்கு பழசு பிடிக்காது. ஆக இன்ப சுற்றுலா கூட புதுசாக குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வருவோம், வா போயிட்டு வரலாம், போவோம் கண்டிப்பாக. நினச்ச இடங்களுக்கு போகிறது, நினச்ச ஹோட்டல்களில் சாப்பிட்றது, இப்படியான ஒரு விஷயத்தெல்லாம் அவர் தான் கொடுப்பார். ஆக புதுசாக எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை இவர் தான் கொடுப்பார். ஆக பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயம் நல்ல மேன்மைப்படக்கூடிய அமைப்பு, புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமண உறவு, அந்த பந்த உறவு அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறனால மேசராசி நண்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லது நடக்கும். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு பாக்கெட்டில் பணத்தை எப்படினாலும் கொடுத்துருவார், செலவுக்கு பணத்தை கொடுத்துருவார், பிரச்சனையிலேருந்து மீட்டும் வெளியில் கொண்டு வந்துடுவார். அவர்னால் நம்ம ஒரு மாதம் நிம்மதியாக இருப்போம் ஐயா. அதுக்கப்புறம் வாக்குஸ்தானத்துக்கு போவார், அப்போயும் நமக்கு சந்தோஷம்தான். வாக்குஸ்தானாதிபதி வாக்கில் இருந்தார்னா சுயமுயற்சி, சுய வெற்றி, சுய சம்பாத்தியம், எல்லாத்துலேயும் மேன்மை அடைவோம். நம்ம என்ன பண்ணாலும் ஜெயிக்கத்தான் போகிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைக்குரிய சம்பவங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. உங்களை மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு சுச்சுவேஷனும் இங்கே இருக்காது. அதுக்கு சுக்கிரன் சம்மதிக்க மாட்டேன். அதனால் சுக்கிரன் ராசியில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு யோகம் அப்படிங்கிறது, பொன்னான நேரம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு இருக்குது. அதனால் மேசராசி நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான பொருளாதார முன்னேற்றம் இருக்குதுங்க என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.